விருச்சிக ராசி அன்பர்களே, சார் உங்களுக்கெல்லாம் இந்த நியூஸை கேட்குறதுக்கு கடவுள் உங்களுக்கு இத்தனை வருஷம் விட்டுருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு இந்த 2026 தான் கொடுக்குறார். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்குறார், சந்தோஷத்தை அள்ளி கொடுக்குறார், நீண்ட ஆயுளும் அள்ளி கொடுக்குறார், உடல் ஆரோக்கியத்தை நமக்கு அள்ளி கொடுக்குறார். ஸோ இதை விட என்ன சார் லக்கு வேணும்? நீங்கள் ரொம்ப நாளாக தவிச்சிட்டு இருந்த எல்லா விஷயமுமே சரி பண்ணி கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, மகிழ்ச்சியை கொடுத்து, அப்படியே உடம்பை புல்லரிக்கி வைக்கிற அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சந்தோஷமாக விட போகிறார். இந்த விருச்சிக ராசிக்கு தான் 2026 ஹைலைட் அப்படின்னு தான் சொல்லணும். வெளிநாட்டு பணங்கள் நிறைய வர இருக்குது, அது எல்லாமே இனிமேல் தான் லாபம். லேண்டு மூலமாக நிறைய வருமானம் வர இருக்குது, தொழிலில் அதிக லாபம் தர இருக்குது. ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த பணம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பணம் எல்லாமே கைக்கு வர இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி. பண ரீதியான விஷயங்களும் சூப்பர் அமோகம், கவலையே பட தேவையில்லை. 2026 விருச்சிக ராசிக்கு தான். இதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. அந்த விஷயங்களை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷனை பார்த்துட்டீங்க அப்படின்னா 2026 விருச்சிக ராசிக்கு 100% சூப்பர். விருச்சிக ராசிக்காரங்க எதில் சூப்பராக இருக்கணும்? விருச்சிக ராசிக்காரர்கள் தெய்வ நம்பிக்கையில் எப்போவுமே முன்னோடியாக இருக்கிறவங்க. என்ன தான் நீங்கள் வந்து வெளியில் தெய்வம் அது இதுன்னு வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாலும் மனசுக்குள்ளே தெய்வம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக இருப்பீங்க. அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் வந்து எப்படின்னு சொல்கிறதுனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லலாம். இன்னொன்று கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்க, துருன்னு பண்ணுறது. இன்னொன்று முந்திரி கொட்டம்பாங்க பார்த்தீங்களா, இவன் ஒரு முந்திரி கொட்டடா அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை பார்த்து பண்ணுங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க, அங்கே விலை பேசுகிறதுக்கு போகிறீங்க, நீங்களாக விலை வைக்காதீங்க, அவனாக விலை சொல்லுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆர்வக்கோளாறு கொஞ்சம் அதிகம் தான் விருச்சிக ராசிக்கு, நீங்களாக கொஞ்சம் வாய் விட்டுருவீங்க, அதில் உங்களை லாக் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய லாபம் கண்டிப்பாக வர இருக்குது. உங்களுக்கு 20 ரூபா லாபம் வர வேண்டிய இடத்துல உங்களுக்கு 10 ரூபா தான் லாபம் வருது அப்படின்னா உங்களோட வாய் தான் காரணம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முந்திரி கூடத்தனம் தான் காரணங்கிறத நீங்கள் முன்னாடியே புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கே தெரியும், ஆனால் ஒத்துக்கிறதுக்கு மனசு வராது. அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கை நிறைய வருமானம் இருக்கக்கூடிய ராசி. கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, உயிரோடு இருக்கிறதே பெருசு சார் அப்படி இப்படின்னு அது இதெல்லாம் சொல்லுவீங்க. அதெல்லாம் பழசுங்க, ஹிஸ்ட்ரி, அதெல்லாம் விட்டுருங்க. இதுக்கு மேலே தான் சார் நம்மளுக்கு சந்தோஷமே, இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு மகிழ்ச்சியே. இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்துக்கு கடவுளாக தரக்கூடிய பரிசுகள் தான் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராசிக்காரர்கள்லாம் ஒரு அமோகமாக வாழ வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டத்தில் வந்திருக்கோம் சார். இதுக்கு மேலாம் நீங்கள் வந்து சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலாம், அந்த சந்தோஷத்தை எப்படி சரி பண்ணலாம், அதே மாதிரி அதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம், வரக்கூடிய வருமானத்தை எப்படி நாம் வந்து சரியாக வந்து டேக்கிள் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறதான் சார் நம்ம பார்க்கணும். இந்த ராசிக்காரர்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு முக்கியமான இடத்துல நிற்கிறீங்க. இதற்கு தகுந்தாற் போல் ஒவ்வொரு விஷயமா பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைஃப் சந்தோஷமாக உருவாகுதுங்க. இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்களோட லோக்கலில் கொடுத்து செக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓகே தான். இல்லை சார் லோக்கலில் வந்து எனக்கு சரியாக சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்காரங்க ஏன் நீங்கள் வந்து முந்திரி கொட்டத்தனமாக இருக்கீங்க தெரியுமா? உங்களுடைய கிரக அமைப்பு அப்படி. நீங்கள் சண்டை போட்டிங்க அப்படின்னாலும் உங்கள் வார்த்தை, நீங்கள் வார்த்தை விடுவீங்களா, அந்த மாதிரி வார்த்தை யாராலையும் விட முடியாது. அந்த வார்த்தையை கேட்க முன்னாடிக்கிறோம் அப்படியே ரொம்ப ஒட்டிஞ்சு நின்றுருவோம். அந்தளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக இருக்கும். அந்த விருச்சிக ராசியில் தேள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேலை போல் விஷயம் உங்களுடைய வார்த்தைகள் அதிகம். நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படிங்கிற பேரில் முன்னாடி இருக்கிறவனும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவனை பிடிச்சிட்டு வதக்குவீங்க. உங்கள்கிட்ட வேலை பார்க்குறதுலாம் பெரிய விஷயமா இருக்கும். உங்கள்கிட்ட தொழிலில் பார்ட்னராலும் ஒருத்தங்க கூட இருக்க முடியாது. ஒரு சிலர் தான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணி இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறவங்க தான் இருப்பான். உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறவங்களும் ரொம்ப பெரிய விஷயமா தான் எங்களாம் அவார்டே கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்களோட கணவரோ நினச்சி பாருங்கள், சார் உண்மையிலேயே சொல்கிறேன் சார் அவார்டே கொடுக்கணும் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எங்களை வச்சு செய்வீங்க. வார்த்தைகளாலேயே சின்ன கோவம் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் நீங்கள் வார்த்தையிலே வந்து வச்சு செய்வீங்க. அந்தளவுக்கு ஒரு வினோதமான ஒரு ராசி விருச்சிக ராசி. இந்த ராசிக்காரங்க இப்போ ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் அடுத்துருக்குங்க. தயவு செய்து இந்த டைம் வந்து நீங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நிறைய நன்மைகள் வருது. அதில் எதை நீங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கணும், எதை வந்து நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய ஜாதக கட்டங்கள் தான் முடிவு பண்ணுது. அப்புறம் எதுக்கே அந்த வீடியோ போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் திட்டுவீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிறது வந்து விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குது. உள்ள தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே லக்கினம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே வந்து உங்கள் கூட பிரயாணிக்கக்கூடிய சில ராசிகள் இருக்குது, அதுக்கு மேலே வந்து நீங்கள் பிறந்த லொக்கேஷன் இருக்குது. இது எல்லாமே சரி பண்ணி உள்ளே வரும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதன் மூலமாக சொல்லுதுங்க. இந்த ராசிக்காரர்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். என்ன? பொறுமையாக எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பொறுமையாக பண்ணுங்கள். எந்த விஷயம் பண்ணீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். பெரிய அவசரம் வேண்டாம்.
பொறுமையாக நிதானமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள். அதன் மூலமாக பல நன்மைகள் காத்துட்ருக்குது. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு 4 விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 1, ஏமாறக்கூடாது. நீங்கள் தெரிஞ்சே ஏமாறக்கூடிய ராசி. சார் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன், அதில் ஒருத்தன் திங்கிறான், ஆனால் என்ன பண்ணுறது சார், விட்டுருலாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுறது, அதை விடவே விடாதீங்க. 10 ரூபா தானே சார், 20 ரூபா தானே சார், விடவே விடாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் நேரம் போய் கொஞ்சம் நேரம் நில்லுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் கணக்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதன் மூலமாக ஒரு 10 ரூபா லாபம் கிடைக்கும். அந்த லாபம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா வருஷ எண்டில் எவ்வளவோ நிற்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் தான் நீங்கள் தேவையில்லாமல் ஏமாறக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தெளிவாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா இன்னும் 3 விஷயம். 1, வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. இன்னொன்று, உடல் ஆரோக்கியத்தில் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், LDL சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இது மெயின். 2026 ஒரு மே மாதம் வரைக்கும் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே மெயின். அதுவும் ரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்ட்ரோக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணாது, உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவும் வராது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் தேவை. அதே போல் இன்னும் 4வது ஒரு விஷயம், தேவையில்லாத குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. உங்களோட சித்தப்பா பெரியப்பா, லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. பார்த்து அதை பக்குவமாக சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பண்ணிங்க அப்படின்னா மிகவே நன்மை உண்டுங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் சின்ன சின்ன கடன்கள்லாம் இருந்திருக்கும்ல, அந்த கடன்கள் எல்லாமே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு இடமாக வருது. நிறைய கடன் வாங்கி வச்சுருப்பீங்க, நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி வச்சுருப்பீங்க. அந்த நிறைய பேர்கிட்ட வாங்கின கடன்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவீங்க. ஒரு கடனாக இருக்கட்டும் அப்படிங்கிறத அதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அதே போல் அந்த ஒரு கடனையும் நீங்கள் வந்து சீக்கிரம் அடைக்கலாம் அப்படிங்கிறத அதுக்கும் ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. அந்த கடன் எல்லாத்தையும் சீக்கிரம் அடைச்சிட்டு வருவீங்க. இதுதான் வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. லாபம் அதிகமாக வருது. தொழிலில் லாபம் நல்லாயிருக்கு. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு அற்புதம். அதே மாதிரி வாழ்க்கை கெரியருக்காக நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய புது ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்போலேருந்தே நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. லேண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டு வருமானம், இது எல்லாமே விருச்சிக ராசிக்கு நல்லா உதவும். வெளிநாட்டு வருமானம் நீங்கள் ஏதாவது ஒரு காலகட்டத்திலாவது நீங்கள் வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அந்த மாதிரி விருச்சிக ராசியோட அமைப்பே அது அப்படி. வெளிநாட்டு வருமானம் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமையுதுங்க. அதே போல் நிறைய லாபகரமான விஷயங்கள் இனிமேல் தான் நடக்கும். 10 ரூபாய்க்கு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் 10,000 ரூபா கையில் வந்து நிற்கும். 10 லட்ச ரூபாய்க்கு பிளான் பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் 10 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க. சார் உங்களோட டார்கெட்டே வந்து உங்கள் ஊருக்குள்ளே நீங்கள் ஒரு 4-5 பேரை பார்த்துருப்பீங்க. சார் இவங்கெல்லாம் விஐபி சார், இவரெல்லாம் போனால் அப்படியே கார் போயிட்டுருக்கும், பின்னாடி ஒரு 2 பேர் போயிட்டுருப்பாங்க, அவர் கட்சியிலலாம் இல்லை, ஆனால் நல்ல ஒரு மதிப்போடு நல்ல ஒரு வருமானத்தோடு இருக்கார் சார். அப்படி ஒரு 4 பேர் உங்களோட மைண்டில் இப்போ வந்துட்டு இருக்கும்ல, அந்த 4 பேரோடு சேர்ந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் 5வது ஆளாக அந்த ஊருக்குள்ளே நடமாடிட்டுருப்பார். ஒரு பெரிய சிட்டிக்குள்ளேயே கூட சொல்கிறேன். அந்தளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நன்மையான காலம் காத்துட்ருக்கு. சைலண்ட்லாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கூட வருமானமும் மரியாதையும் பொங்கி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். சார் அதெல்லாம் வரும் அப்படின்னு நீங்கள் அமைதியாக உட்காந்துடக்கூடாது. நீங்கள் இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குதுங்க. அந்த இறங்கி வேலை செய்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. ஸோ ஏற்கனவே நிறையா பேருக்கு நான் சொன்ன விஷயம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 அற்புதம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கொழுப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கடையில் உணவு வாங்கி சாப்பிட்றீங்களா கொஞ்சம் தவிர்த்துட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்கள், உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுங்கள். மற்றபடி மற்ற எல்லாமே அற்புதமாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் அமைவதற்கான காலகட்டம். எக்ஸாம் எழுதி படிக்கிற பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கிடைச்சிரும். வெளிநாட்டு வாழ் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ப்ரமோஷன் அல்லது இடமாற்றத்தின் மூலமாக வருமானம் அது எல்லாமே அமையுது. அதே போல் வெளிநாட்டு வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டேக்ஸ் சம்மந்தப்பட்டது, ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கீங்க. தொழில் ரீதியில் ஒரு நல்ல வருமானத்தில் காத்துட்ருக்கீங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்த தொழிலுமே நல்லா மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் நிறையா விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன பேமெண்ட்டோ இல்லை இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்களே, ஒரு சின்ன சின்ன கடன்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, இஎம்ஐ வாங்கி, அதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து அமையுது. மகிழ்ச்சியான தருணமாக வந்து அமையுது. குழந்தைகள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு. குழந்தைகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயம், பாத்ரூமில் இங்கே வலிக்கி விழுவுறது, அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை. இருந்தாலும் அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி குழந்தைகளில் கவனம் தேவை. குழந்தைகளை பார்த்துக்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் தேவை. குழந்தைகளை வண்டி ஓட்டுறாங்க, சைக்கிள் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாம் இஷ்யூஸ்லாம் இதில் நல்லபடியாக இருக்குது. அதே மாதிரி
பல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்கு தற்போதைய நிலைமையில் ராகுவும் கேதுவும் ஒரு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் பல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. 2027 மேலாம் உங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக வருது. அதனால் மிகப்பெரிய உயர்வு. அதனால் நீங்கள் அப்போலாம் கவலையப்படுறத அவ்வளோ பயங்கரமான ஹைலைட்டாக இருக்க போகுது. 2026 உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்டார்டிங் தெரியும், அதோட பவர் தெரிய ஆரம்பிக்கும். சுக்கிரன் பக்கத்தில் வர வர உங்களுக்கு அதோட பவர் தெரிய ஆரம்பிக்கும். சார் அப்போல்லாம் ஒன்றும் தெரியலன்னு சொல்லாதீங்க, கொஞ்ச நாளில் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த ஸ்டெப் எடுங்க. எந்த கடவுளுமே ஸ்டெப் எடுத்தால் தான் அதுக்காக துணை வருவாங்க. புரியுதா? கடவுள் அருள் புரியணுன்னா கூட நம்ம கோயிலுக்கு போனால் தானே கடவுள் அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்போம்ல. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எடுத்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் அமையும். நீங்கள் நினைக்கணும், அதை ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கிற ஆறாக்கள் உங்களுக்கு துணை வரணும். அதுக்கப்புறம் தான் கடவுள்கிட்ட போய் சார் இவன் பாருங்கள் இப்போ தான் ஸ்டெப் எடுக்கிறான், அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த சுற்றி இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜிலாம் நமக்காக பேசும். அப்போ நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுத்துகிட்டு நீங்கள் கிடைக்கலான்னு சொல்லுங்கள். வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டுறவனுக்கு எந்த ஒரு விஷயமும் நடந்த மாதிரி இது வரைக்கும் கிடையாதுங்க. வேடிக்கை பார்த்தவர்கள் வரலாறில் கூட கிடையாது. தோல்வி அடைந்தவனும் வெற்றி அடைந்தவனும் வரலாறுல இருக்காங்க. வேடிக்கை பார்த்தா வரலாறுலேயே கிடையாது. ஸோ நீங்கள் விருச்சிக ராசிக்காரர் எத்தனாயிரம் பேர் இருந்தாலும் ஸ்டெப் எடுக்கிறவன் தான் முன்னாடி வந்து நிற்கிறான். மோடிஜி விருச்சிக ராசி, எல்லாருமே விருச்சிக ராசியில் ஒரு பிரதமர் ஆகிறாங்களா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஆனால் ஸ்டெப் எடுத்தவங்க முன்னாடி இருக்காங்க. ஸ்டெப் எடுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப் எடுப்போம். 100% ஸ்டெப் எடுக்கும்போது ஒரு 95% நம்ம வந்து மேலே நிற்போம். நம்ம பிளான் பண்ணுறது என்னமோ ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணுறோம், ஒரு 95 வந்தாலும் பரவாயில்ல தானே. அந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க. ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. அதற்கு விருச்சிக ராசியே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஸோ அதனால் கவலைப்படாமல் ஸ்டெப் எடுங்க. பல நன்மைகள் காத்துட்ருக்கு. நிறைய பேருக்கு உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. அது மட்டும் இல்லை, பல விஷயங்கள் நீங்கள் கனவுல கூட நினைக்க முடியாத சில விஷயங்கள் எல்லாமே கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா ஜாதக ரீதியாகவும் சரி மற்ற எந்த ஒரு ரீதியாகவும் சரி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி வைப்பாங்க. பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.